ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. நமஸ்காரம். நமது காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜன வரலாறை யூடியூப் சேனல் வழியை தெரியப்படுத்துவதற்காக எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வருகை புரிந்த காமுகுல பெரியமந்தை தோமலக்கோட்டையை சேர்ந்த மகா ஸ்ரீ ஜோதி சவணமுத்து கவுடர் அவர்களையும், மாத்தின்வட்டியை சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்களையும், எங்கள் குல பங்காளிகள் பெரியவர்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது ஒக்கலிக கவுடர் வரலாறுகளை தொடர்ந்து யூடியூபில் பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வருகை புரிந்துள்ள காமுகுல பெரியமந்தை பட்டக்காரர் தோகமலைக்கோட்டையைச் சேர்ந்த மகாஸ்ரீ சவணமுத்து கவுடர் அவர்களையும், நம்மளுடைய குல வரலாறை விவரித்து சொல்ல இருக்கின்ற ஸ்ரீமன் சிவலிங்கம் அவர்களையும் எங்களுடைய கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். காமுகுல பெரியமந்தை தோகமலைக்கோட்டை ஆலவட்ட கவுடர் ஜோதி சவணமுத்து பேசுகிறேன். இந்த தொடர் 24வது தொடராக திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராமம் எல்லப்பட்டிக்கு கிழக்கே அமைந்துள்ள சவந்திரிவார் குல தாயாதிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஆவலி சிக்கையசாமி தங்கை ஸ்ரீ தங்கம்மாள் கோயிலிலே இந்த தொடர் வெளிவர இருக்கிறது. இந்த தொடர் மேற்கு மாத்திரையைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்க அவர்கள் இந்த தொடரை திறம்பட எடுத்துச் சொல்வார்கள். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் தாலுகா, வெள்ளோடு கிராமம், எல்லைப்பட்டிக்கு கிழக்காக கோயில் கொண்டு ஒக்கலிக காப்பு மகாஜனங்களுக்காகவும் இன்னும் வாழுகின்ற ஏனையோருக்காகவும் அனுக்கிரகம் புரிகின்ற அருள்மிகு ஆவுளி சிக்கைய கவுடர் சுவாமியாய நமோ நமோ நமக அவருடைய தங்கை ஸ்ரீ தங்கம்மாள் சாமியாய நமோ நமோ நமக இவர்களுக்கு எல்லாம் வழிவிடு சாமியாக இருக்கின்ற கணபதியாய நமோ நமோ நமக. இக்கோவில் விண்ணை பார்த்தும் மண்ணை பார்த்தும் பூலோகத்தை பார்த்தும் அமைந்திருக்கிறது என்று காரணத்தை கூறுகின்ற ஓம் என்ற திருமந்திரத்திற்கும் ஆச்சாரமாய் திகழ்கின்ற சூபி வடிவிலான அனுக்கிரகம் பெற்றிருக்கிற கல் கம்பத்திற்கும் நமோ நமோ நமக.
எல்லா வல்லமையும் பொருந்தி இருக்கின்ற, எல்லா நன்மையும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற, வாழ்வியலிலே இருக்கின்ற அத்தனை உயர்வையும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற மா மனிதர்களுக்கு இயற்கையிலேயே திறன், இயற்கையிலேயே பொருள், இயற்கையிலேயே செல்வம் அத்தனையும் கிடைக்க வேண்டுமென்றால் அவருடைய குல தெய்வங்களுடைய அனுக்கிரகம் வேண்டுமா? அவ்வாறாக அனுக்கிரகங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே அந்த அனுக்கிரகங்கள் பெற்ற தயாதிகளுக்கும், அந்த தயாதிகள் குடும்பத்திலே இருந்து வந்திருக்கின்ற பெண்டிருக்கும், அந்த பெண்டிர்களும் அந்த தயாதிகளும் சேர்ந்து உருவாக்கிய குழந்தை செல்வங்களுக்கும் இன்னும் இந்த பதிவதற்காக உறுதுணையாய் ஆலோசனை கூறி உத்தரவை போட்டிருக்கின்ற பெரிய மந்தை தோகமலை கோட்டையிலே சீரோடும் சிறப்போடும் வாழுகின்ற குலகுரு என்று சொல்லக்கூடிய மகாசிரி ஜோதி சவணமுத்து கவுடர் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கின்ற பங்காளிகளுக்கும் இந்த கோவிலுக்காக சேவை செய்கின்ற சேவார்த்தியான பூஜாரிகளுக்கும் இன்னும் பெரியதனக்காரர்களுக்கும் உலகெங்கிலும் வாழுகின்ற அத்தனை காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கும் இந்த திருக்கோவிலிலே அனுக்கிரகம் பெற்று செல்வங்களை பெற்று வளங்களை பெற்று மனங்களை பெற்று மக்களை பெற்று அவர்களை சீரோடும் சிறப்போடும் கல்வியிலே சிறந்தும் பண்பிலே சிறந்தும் மரபிலே சிறந்தும் வாழ்வாங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மகளிருக்கும் இன்னும் இந்த திருக்கோவில் தெய்வத்தை நம்பி வாழுகின்ற ஏனையோருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்களை இந்த தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் வழியே தெரிவித்து கடந்த 23வது தொடரிலே உங்களை எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு சந்தித்தோமோ, எவ்வளவு மேன்மைப்படுவதற்காக கருத்துக்களை கூறினோமோ அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு இருக்கின்ற அத்தனை பேரையும் இந்த தொடருக்கு 24வது தொடருக்கு வருக வருக என இருகரங்கூப்பி பணிவன்போடு வரவேற்று இந்த தொடரை வெகு சிறப்பு செய்ய அனுமதி கொடுத்திருக்கின்ற தெய்வங்களுக்கு பாதம் தொட்டு வணங்கி தொடங்குகின்றோம். ஓம் என்ற சொல்லுக்கு பிரணவம் என்கின்ற பொருள் போல காமுகுலம் என்ற சொல்லுக்கு காமதேனுடைய பாலிலிருந்து உருவானதாக வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் கலியுகத்திற்கு முன்பாக துவாபர யுகத்திலே தோன்ற வைக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாறையும் கண்டோம். அந்த காலத்திலே அவர்கள் விண்ணிலே தெரிகின்ற அத்தனை லோகங்களுக்கும் சென்று சேவை செய்தார்கள் என்கின்ற வரலாற்றையும் தெரிந்தோம். அதன் பிறகாக கலியுகம் தொடங்கி பூலோகத்திலே இறங்கி அவர்கள் யாதவகுல பெண்களை திருமணம் செய்து வாழ்வாங்கு வாழ சிறப்பாக வாழ ஏற்பாடு செய்தார்கள் என்பதையும் தெரிந்திருக்கிறோம். ஆக அவர்கள் திருமணம் செய்த பிறகாக அவர்கள் என்னென்ன தொழிலை மேற்கொண்டார்கள், எவ்வாறு எங்கெல்லாம் வாழ்ந்தார்கள் என்கின்ற கருத்துக்களை இதுநாள் வரையிலும் நாம் கேள்விப்பட்டு தெரிந்து கொண்டு பலரோடு பகிர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த தொடரிலே காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்கள் அத்தனை பேரும் அந்தந்த பகுதிகளிலே ஆண்டு வந்த அரசர்களுக்கும் மகாராணியர்களுக்கும் மந்திரிகளுக்கும் இன்னும் சுற்றுப்புறமுள்ள அத்தனை சமூக மக்களுக்கும் விருப்பப்பட்டவர்களாக விரும்பவர்களாக இவர்கள் கோரிக்கையை ஏற்று நிகழ்த்தி கொடுப்பவர்களாக இவர்களை அழைத்து கோவில் உருவாக்குவதாக குருகுலம் உருவாக்குவதாக குலகுரு உருவாக்குவதாக அத்தனை தொழிலையும் செய்வதற்கு சூட்சுமங்கள் இவர்களிடம் இருக்கிறது என்கின்ற தத்துவார்த்தத்தை உணர்ந்திருந்ததால் இந்த காமு குலத்தவர் தனித்துவமானவர்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் கடந்த வாரங்களிலும் நாம் தெரிந்திருக்கிறோம். ஆக இவ்வாறாக தனித்துவம் பெற்றிருக்கின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கு அத்தனை வகையான செல்வங்களும் குமி குமி என்று குமிந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிந்தோம். அக்காலத்திலே அவ்வளவு செல்வங்களையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இறைவனிடமும் சுற்றி வாழுகின்ற மனிதர்களிடமும் சமூக மக்களிடமும் அரசரிடமும் அவர்கள் எவ்வளவு பணிவாக நடந்து எவ்வளவு பண்பாக வாழ்ந்து அவர்கள் சமுதாயத்திலே தங்கள் கோட்பாடுகளை மரபுகளை பண்பாடுகளை நிலைநிறுத்தியிருப்பார்கள் என்கின்ற தகவலை நாம் லகுவாக புரிய முடிகிறது. ஆக இவ்வாறாக சீரோடும் சிறப்போடும் செல்வ வளத்தோடும் கால்நடைகளோடும் ஏனைய அத்தனை பேரும் மதிக்கின்ற மதிப்போடும் வாழ்ந்திருந்த காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்கள் தங்கள் வாழ்விடத்தை 500 சதுர கிலோமீட்டரிலிருந்து 5000 சதுர கிலோமீட்டராக பரவி இருந்ததையும் நாம் அறிந்தோம்.
அவ்வாறாக அவ்வளவு விஸ்தீரத்திலே பறந்து விரிந்து உயர்வோடு மேன்மையோடு வாழ்ந்திருக்கிற மக்கள் வெளிநாடுகளிலே எகிப்து வரைக்கும், எகிப்திற்கு அங்கிட்டும் இருந்த அத்தனை பேரும் இவர்களை அழைத்து சூட்சமங்களை கேட்டு வாழ்க்கை வளமாக்கி கொண்டார்கள் என்கின்ற விவரத்தை நாம் புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக கீழ் திசை நாடுகளிலும் சரி, வடதிசை நாடுகளிலும் சரி, தென் திசை நாடுகளும் சரி, மேல் திசை நாடுகளும் சரி, நாம் இவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்தால் வெகு சிறப்பை எய்தலாம், வெகு நேர்த்தியை எய்தலாம், போரிடாத குணத்தை பெறலாம், பொறாமை இல்லாத குணத்தை பெறலாம், சூட்சமம் இல்லாத குணத்தை பெறலாம், நாம் எந்த வகையிலையும் சீர்கெடாத வாழ்க்கையை பெறலாம் என்கின்ற விஷயத்தை இவர்கள் நடத்துகின்ற, இவர்கள் கூறி தருகின்ற குல குரு கல்வி மூலமாகவும் குருகுல கல்வி மூலமாகவும் இவர்களை வைத்து சுற்றி வாழ்கின்ற அத்தனை குல மக்களும் புரிந்திருக்கிறார்கள், புரிந்து கொண்டார்கள். ஆக இவர்கள் என்ன மாதிரியான வாழ்வியை கடைபிடிக்கிறார்களோ அதை கடைபிடிப்பது என்பது எளிது. ஏனென்றால் கடவுளே நேரடியாக தோன்றி சிவபெருமானே ஆசீர்வதித்து அவர்களை உருவாக்கி இருக்கிறார். ஆக நாம் அவர்களோடு இணையாக முடியாது, அந்த காமு குலத்தவரோடு போட்டி ஓட முடியாது என்று அத்தனை பேரும் மனதுக்குள்ளே நினைத்து இந்த காமு குலத்தவர்க்கு பணிந்து இவர்களை இவர்களுடைய தெய்வமாக குல குருவாக ஏற்றுக்கொண்டு சுற்றி இருக்கின்ற அத்தனை தேச மக்களும் வாழ்வாங்கு வாழ நினைக்கிறார்கள். அவ்வாறு வாழ்வாங்கு வாழ நினைத்ததிலே சிறப்பு பெற்ற புலவர்களும் உருவாகி இருக்கிறார்கள், சிறப்பு பெற்ற அரசர்களும் உருவாகி இருக்கிறார்கள், சிறப்பு பெற்ற பல தொழில் மன்னர்களும் உருவாகி இருக்கிறார்கள். அவ்வாறாக இந்த மன்னர்களும் புலவர்களும் கல்விமான்களும் தொழிலதிபர்களும் அக்காலத்திலே உருவாக்கி கொடுத்தவர்கள் இந்த காமு குலத்தவர் என்கின்ற வரலாறை நம் முன்னோர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிந்து அதை 19வது நூற்றாண்டிலே தொடங்கி 20வது நூற்றாண்டிலே வெளியாக கொண்டு வந்து விட்டார்கள். ஆக இந்த நூல் கூறுகின்ற வரலாறை உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்கள் இதை அன்போடு பண்போடு கேட்டு நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய தெய்வீகத்தையும் நம்முடைய ஆன்மீகத்தையும் நம்முடைய வேளாண் தொழிலையும் நம்முடைய அத்தனை வகையான கால்நடை வளர்ப்புகளையும் நாம் மனதிற்குள்ளே பதிய வைத்து வாழ்க்கையை வாழ முற்பட்டால் முற்காலங்களிலே காமுகுள்ள காப்பு ஒக்கலிக மகாஜனங்கள் எவ்வாறு சிறப்பு பெற்று வாழ்ந்தார்கள், நாம் இந்த காலங்களிலே எவ்வாறு வாழ்கிறோம் என்கின்ற வேறுபாட்டை ஒவ்வொரு காமு குலத்தவரும் மனதிலே எண்ணி தங்களுக்கு உள்ளாக எடை போட்டு அதற்குள்ளே புரிகின்ற கருத்தை, தெரிகின்ற கருத்தை, அறிகின்ற கருத்தை அருகாமையில் இருக்கின்ற அவரவர் குடும்பத்தவருக்கு, அவரவர் ஊர்க்காரர்களுக்கு, அவரவர் பங்காளிகளுக்கு, அவரவர் தயாரிகளுக்கு கூறி எல்லா வகை மேன்மையும் பெற ஆயத்தமாகுமாறு அத்தனை பேரையும் அன்போடு பணிவோடு இந்த தமிழன் 0247 யூடியூப் சேனல் வெளியே கேட்டுக்கொண்டு இந்த வார தொடரை இந்த நல்ல நிலையோடு நிறைவு செய்து அடுத்த வார தொடரை மிக மேன்மையோடு இந்த இடம் போல் ஒரு புனிதமான இடத்திலே நாம் தொடருவோம் என்கின்ற விஷயத்தை அனைவருக்கும் பணிவோடு இருகரம் கூப்பி தெரிவித்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று விடைபெறுகிறேன். ஓம் ஓம் ஓம். சர்வீஸ்வராய போற்றி, சர்வீஸ்வராய போற்றி, சர்வீஸ்வராய போற்றி.